தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 27/8/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சமாதானத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ஏசாயா 60 உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, உன்னை ஒடுக்கியவரின் புதல்வர் உன்னிடம் தலைவணங்கி வருவர், உன்னை அவமதித்தவர் அனைவரும் உன் காலடியில் பணிந்து வீழ்வர். ஆண்டவரின் நகர் என்றும் இஸ்ரேலின் தூயவரது சீயோன் என்றும் உன்னை அவர்கள் அழைப்பர் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் நம்மை பார்த்து அருமையான ஒரு கிருபையின் வார்த்தைகளை கூறுகின்றார். என்னவென்றால், நாம் ஒரு சிலர் ஒடுக்கப்பட்டு குனிந்து நாம் அசட்டை பண்ணப்பட்டவர்களாக காணப்படுகின்றோம் அல்லவா? கர்த்தர் இன்று நம்மை பார்த்து கூறுகின்றார், நம்மை அசட்டை பண்ணிறவர்களுடைய பிள்ளைகளும் கூட நம்மிடம் வந்து நம்ம பணிந்து எனக்கு இந்த உதவி செய்யுங்கள் என்று நம்மிடம் அவர்கள் அடங்கி வருவார்களாம். ஆகவே நம்மை பார்த்து கர்த்தர் கூறுகின்றார், நாம் கர்த்தருடைய நகரம் என்று அழைக்கப்படுவோமாம். அது மட்டுமல்லாமல் பரிசுத்தரின் சீயோன் என்றும் உலக மக்கள் கூறுவார்களாம். பிரியமானவர்களே, நாமும் நம் சந்ததியும் நம்மை ஒடுக்கினவர்கள், நம்மை அசட்டை பண்ணிறவர்கள், ஏளனமாய் நினைத்தவர் அவர்களுக்கு உதவி செய்கின்ற அளவிற்கு அவர்கள் நம்மிடம் வந்து நம் உதவியை நாடி நம்மிடம் கர்த்தர் இருக்கின்றார், நான் தெரியாமல் செய்துவிட்டேன் என்று அவர்கள் நம்மிடம் வந்து அடைக்கலம் புகின்ற அளவிற்கு கர்த்தர் எதிரிகளை நம் காலடியில் விழப் போகின்றேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே நாம் சந்தோஷமாக கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் வாழுவோம், பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் எங்களை அசட்டை பண்ணினவர்கள், எங்களை நிந்தித்தவர்கள், எங்களை அவமதித்தவர்கள் அவர்களுடைய சந்ததி கூட பணிந்து குனிந்து எங்களிடம் வந்து எங்களை உதவி செய்யுங்கள் என்று எங்களை காலடியில் வர வைக்கப் போகின்றேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் இன்னும் அதிகமாக உம்மை நம்பியிருக்கின்றோம். நாங்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.